வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனானில் பேஜர்கள் வெடிப்பதற்கு முன் அவற்றில் வந்த தகவல் ஹெஸ்போல்லாவின் அதி உயர்மட்டத்தில் இருந்து வந்தது போல காட்டப்பட்டாலும் அவை ஹெஸ்போல்லாவின் எதிரியான இஸ்ரேலிய உளவுத்துறையால் அனுப்பப்பட்டதாக இன்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். குறிப்பிட்ட அந்த தகவலை மட்டுமல்ல, அந்த பேஜர்களில் லெபனானுக்கு அனுப்பியது கூட ஹெஸ்போல்லாவின் பரம எதிரிதான். தற்போது அதிநவீன செல்போன்கள் கிடைக்கும் நிலையில் ஹெஸ்போல்லாவின் செயற்பாட்டாளர்கள் சற்று பழைய தொழில்நுட்பமான பேஜர்களை ஏன் பயன்படுத்தினார்கள் என்பதை இன்று நாம் பரபரப்பு மீடியாவில் வெளியிட்ட காணொலியில் பார்த்திருப்பீர்கள். ஹசன் நஸ்ரல்லா செல்போன்களை இரும்பு பெட்டிக்குள் பூட்டிவிட்டு பேஜர்களை பயன்படுத்துமாறு உத்தரவிட்ட போது இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் ஒரு வாய்ப்பை கண்டனர். அந்த வாய்ப்பு தான் சிறிய கையடக்க சாதனம் பேஜர். இதை வைத்தே இனி விளையாட வேண்டும். திரு நஸ்ரல்லா பேஜர் பயன்பாட்டை விரிவுபடுத்த முடிவு செய்வதற்கு முன்பே இஸ்ரேல் ஒரு சர்வதேச பேஜர் தயாரிப்பாளராக காட்டிக்கொள்ளும் ஒரு போலி நிறுவனத்தை நிறுவுவதற்கான திட்டத்தை செயற்படுத்தியது. நிறுவனத்தின் பெயர் BSC கன்சல்டிங். ஹங்கேரி நாட்டை தளமாக கொண்ட நிறுவனம் அது. ஏன் ஹங்கேரி? காரணம் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தாலும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக உள்ள நாடு ஹங்கேரி. உக்ரைனுக்கான ராணுவ நிதியுதவிகளை ஐரோப்பிய ஒன்றியம் செய்ய முயன்ற போது அதை தடுக்க முயன்ற நாடு ஹங்கேரி. கடைசியில் ஹங்கேரியின் வாக்களிப்பு உரிமையை முடக்கி உக்ரைனுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தது ஐரோப்பிய ஒன்றியம். இப்படி ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் விரும்பப்படாத பங்காளராக உள்ளது ஹங்கேரி. ரஷ்ய ஆதரவாளரும் ஹெஸ்போல்லாவின் எஜமானுமாக உள்ள ஈரான் ரஷ்ய ஆதரவாளர். அதனால் ஹெஸ்போல்லா தமது ஐரோப்பிய தொடர்புகளை ஈரானிய உத்தரவுப்படி ரஷ்ய ஆதரவு ஹங்கேரியில் வைத்துள்ளது. அதனால் ஐரோப்பிய தொழில்நுட்ப ரேடியோ சாதனம் தேவை என்றவுடன் அதை ஹங்கேரி நாட்டில் தேடும் என்று மொசாட் ஊகித்தே அங்கு தமது BSC நிறுவனத்தை உருவாக்கியது. இஸ்ரேலிய ஊகம் சரி. ஹெஸ்போல்லா ஹங்கேரிக்கு போய் இஸ்ரேலிய வலையில் வீழ்ந்தது. இதற்கிடையே ஹங்கேரியில் பதிவு செய்யப்பட்ட BSC நிறுவனம் தாய்வானிய நிறுவனமான கோல்ட் அப்பல்லோ சார்பாக சாதனங்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை பெற்றது. அதில் எந்த கஷ்டமும் இல்லை. அநேக ஆசிய நிறுவனங்கள் தமது தயாரிப்புகளை ஐரோப்பாவில் தயாரிக்க விரும்புகின்றன. அதற்கு ஐரோப்பிய நிறுவனங்களை வரவேற்கின்றன. இஸ்ரேலியர்களால் பேஜர்களை உருவாக்கும் நபர்களின் உண்மையான அடையாளங்களை மறைக்க குறைந்தது மேலும் 2 ஷெல் நிறுவனங்களாவது உருவாக்கப்பட்டன. அவை ஹங்கேரி நாட்டின் கூட்டு நிறுவனங்களை கொண்ட குழுமம் என்று காட்டப்பட்டது. BSC நிறுவனம் சாதாரண வாடிக்கையாளர்களையும் தயங்காமல் எடுத்துக்கொண்டது. அவர்களுக்காக அது சாதாரண பேஜர்களை உருவாக்கியது. ஆனால் உண்மையில் அவர்கள் எதிர்பார்த்த முக்கியமான ஒரே வாடிக்கையாளர் ஹெஸ்போல்லா மட்டுமே. அதன் பேஜர்கள் சாதாரணமானவை இல்லை. ஹெஸ்போல்லாவின் ஒப்பந்தம் BSC நிறுவனத்தின் பேஜர்களில் தரம் மற்றும் கவர்ச்சியான சலுகை விலையால் BSC நிறுவனத்திற்கு கிடைத்தது. ஹெஸ்போல்லாவுக்கான பேஜர்கள் தனித்தனியாக தயாரிக்கப்பட்டன. அவற்றின் பேட்டரிகளில் 1 அவுன்ஸ் வெடிபொருள் சேர்க்கப்பட்டது. 1 அவுன்ஸ் என்பது சுமார் 28 கிராம். இது எந்த சந்தேகத்தையும் எழுப்பாது. சில ஊடகங்கள் பேஜர்களுக்கு அருகே வெடிபொருள் வேறாக வைக்கப்பட்டதாக கூறுகின்றன. அது பெரிய முட்டாள்தனம். பேஜரில் ஒரு சிறிய பிழை ஏற்பட்டாலும் கண்டுபிடிக்கப்பட்டு விடும். சில ஊடகங்கள் அளவுக்கு மொசாட் முட்டாள்கள் அல்ல. சரி, என்ன வெடிபொருளை பேஜருக்குள் வைத்தார்கள்? அந்த வெடிபொருள் உயர்ந்த சக்தி வாய்ந்த PETN. முழுமையாக சொன்னால் பென்டேரித்ரிட்டால் டெட்ரா நைட்ரேட். பேஜர்களை 2022 கோடையில் சிறிய எண்ணிக்கையில் லெபனானுக்கு அனுப்ப தொடங்கினார்கள். கவனிக்கவும், இது காசா போர் தொடங்குவதற்கு முன்பே தொடங்கிவிட்டது. ஆனால் திரு நஸ்ரல்லா செல்போன்களை கண்டித்த பின்னர் உற்பத்தி விரைவாக அதிகரித்தது. இந்த ஆண்டு கோடை காலத்தில் லெபனானுக்கு பேஜர்களின் ஏற்றுமதி அதிகரித்தது. ஆயிரக்கணக்கான பேஜர்கள் லெபனானுக்குள் சென்று ஹெஸ்போல்லா அதிகாரிகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளிடையே விநியோகிக்கப்பட்டன. ஹெஸ்போல்லாவை பொறுத்தவரை பேஜர்களை பயன்படுத்துவது ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக இருந்தன. ஆனால் இஸ்ரேலில் உளவுத்துறை அதிகாரிகள் பேஜர்களின் நேரம் கனியும் போது அழிவு ஏற்படுத்தும் பொத்தான்கள் என்று குறிப்பிட்டனர். அந்த தருணம்தான் இந்த வாரம் வந்தது என்று தோன்றுகிறது. பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையின்படி தனது பாதுகாப்பு அமைச்சரவையில் பேசிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஹெஸ்போல்லாவுடனான போரால் இடம்பெயர்ந்த 60,000 இஸ்ரேலியர்கள் தாயகம் திரும்புவதற்கு தேவையான அனைத்தையும் செய்வேன் என்று பேசினார். வடக்கின் பாதுகாப்பு நிலைமையில் அடிப்படை மாற்றம் இல்லாமல் அந்த குடியிருப்பாளர்கள் திரும்பி வர முடியாது என்று அவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை பேஜர்களை செயற்படுத்தி வெடிக்க வைக்க உத்தரவு வழங்கப்பட்டது. 3 உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி வெடிப்புகளை நிறுத்த இஸ்ரேல் பேஜர்களை பீப் செய்ய தூண்டியது மற்றும் அவர்களுக்கு அரபு மொழியில் ஒரு செய்தியை அனுப்பியது. அது ஹெஸ்போல்லாவின் மூத்த தலைமையிலிருந்து வந்தது போல் காணப்பட்டது. சில வினாடிகளுக்கு பின்னர் லெபனான் குழப்பத்தில் இருந்தது. பல மக்கள் காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ்கள் தெருக்களில் பறந்து சென்றன. மருத்துவமனைகள் விரைவில் நிரம்பி வழிந்தன.
புதன்கிழமை குண்டு வெடிப்புகளில் கொல்லப்பட்ட 4 ஹெஸ்புல்லா உறுப்பினர்களின் வெளிப்புற இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த போது மீண்டும் குழப்பம் வெடித்தது. மற்றொரு வெடிப்பு ஏற்பட்டது. கடுமையான புகைக்கு மத்தியில் பீதியடைந்த துக்கக்காரர்கள் தெருக்களில் ஸ்தம்பித்து அருகிலுள்ள கட்டடங்களின் லாபிகளில் தஞ்சம் புகுந்தனர். பலர் தங்கள் தொலைபேசியோ அல்லது கூட்டத்தில் அருகில் நிற்கும் நபரின் தொலைபேசியோ வெடித்து விடுமோ என்று பயந்தனர். உங்கள் தொலைபேசியை அணைக்கவும் என்று சிலர் கூச்சலிட்டனர். பேட்டரியை வெளியே எடு என்று பலர் உயிருக்காக கதறினார்கள். அந்த பரிதாப காட்சிகள் லெபனானுக்கு வெளியே இருந்து கோஷமிடும் ஹெஸ்போல்லா ஆதரவாளர்களால் புரிந்து கொள்ள முடியாது. விரைவில் இறுதிச் சடங்கில் ஒலிபெருக்கியில் ஒரு குரல் அனைத்து மின்னியல் சாதனங்களில் இருந்தும் பேட்டரியை வெளியே எடு என்பதை செய்ய அனைவரையும் வலியுறுத்தியது. லெபனானியர்களை பொறுத்தவரை 2வது அலை வெடிப்புகள் முன்பு நடந்த நாளிலிருந்து பாடத்தை உறுதிப்படுத்துவதாகும். அவர்கள் இப்போது மிகவும் பொதுவான தகவல் தொடர்பு சாதனங்களின் மரணத்தின் கருவிகளாக மாற்றக்கூடிய உலகில் வாழ்கின்றனர். இப்ராஹிம் என்ற பெயருடைய ஒரு பெண் குழப்பத்தின் நடுவில் ஒரு ஊடக நிருபரை நிறுத்தி தனது குழந்தைகளை அழைக்க தனது செல்போனை பயன்படுத்துமாறு கெஞ்சினார். அவள் கைகள் நடுங்கியது. அவள் ஒரு எண்ணை டயல் செய்து பின்னர் ஒரு கட்டளை போல கத்தினாள். உடனடியாக உங்கள் தொலைபேசிகளை அணைக்கவும், நாம் பழைய கால வாழ்க்கைக்கு செல்வோம் என்று அந்த இஸ்லாமிய பெண் வீதியில் மண்டியிட்டு கதறினார். ஹெஸ்புல்லாவின் புண்ணியத்தில் லெபனானில் உள்ள காட்சிகள் இவை. ஹெஸ்புல்லா ஆதரவாளர்கள் இங்கு வந்து கதறாதீர்கள். முதலில் உங்கள் லெபனான் சகோதர சகோதரிகளை சமாதானப்படுத்துங்கள். அங்கு யாரும் எந்த மின்னியல் சாதனத்தையும் தொட நடுங்குகிறார்கள்.